ஓகே, உங்கள் வீட்டில் நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த கவலை இதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா PM சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா ஸ்கீமில் உங்கள் வீட்டில் நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நிறைய நேஷ்னலைஸ்டு பேங்க் மூலமா குயிக் லோன்ஸு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் இந்த கிளைண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடலூர் பக்கத்தில் இருக்க செங்கல்பாளையம் என்ற ஊரில் தான் இருக்கும். ஸோ இந்த கிளைண்ட் வந்து ஒரு 1 month பிஃபோர் நமக்கு கால் பண்ணியிருந்தார். கால் பண்ணி இந்தமாரி அவங்களுடைய வீட்டில் 3 kW சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும் கேட்டிருந்தார். அண்ட் லோன் மூலியமாக ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு தேவையான லோன் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே பேங்க்கில் வெறும் ஒரு நாளுக்குள்ளேயே அப்ளை பண்ணி அப்ரூவலும் வாங்கி கொடுத்துட்டோம். அண்ட் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 7லேருந்து 9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டுமே உங்களுக்கு வரும். அண்ட் நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலே நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த லோனுக்கு எந்தெந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக் அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லு லாஸ்ட்டாக நீங்கள் 6 months பே பண்ணால் ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் இருந்ததுன்னா போதும். அண்ட் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1 day வந்து லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்காக நீங்கள் வந்து பர்சனலாக எதுக்குமே நீங்கள் அலைய வேண்டிய வேலை இருக்காது. அண்ட் அப்படி தான் இந்த கிளைண்ட்டுக்குமே நாமளே வந்து அப்ளை பண்ணி எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் இந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் ரீபேமெண்ட் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 120 months வரைக்கும் இருக்குது. அதாவது 10 வருஷம் வரைக்கும் இருக்குது. அதில் நீங்கள் எத்தனை வருஷம் வேணுமோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 years போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு பதிலாக அவங்க மாதம் EMI கட்டிட்டு வர போகிறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த 5 years கழித்து இந்த லோன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த சோலார் பேனல் மூலியமாக ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா எலக்ட்ரிசிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அண்ட் உங்கள் வீட்லேயுமே நீங்கள் வந்து சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட ஒரு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்போவுமே கிடைக்காது. ஏன்னா PM சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா வெறும் வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி வீடுகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் யோசிப்பாங்க, ஓகே இப்போ நம்ம லோன் வந்து போட்டுட்டோம், அந்த லோனை எப்படி கட்டுறது அப்படின்னா உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா TNEBலேருந்து நெட் மீட்டர் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த நெட் மீட்டர் உங்கள் வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 15 daysக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த சப்சிடி அமௌண்ட்டுன்றது உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு 3 kW சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா 78,000 உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கிரெடிட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுலேருந்து கூட எடுத்து உங்களுடைய லோனை நீங்கள் மாதம் நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இதை விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பக்காவாக பொருந்தும். இந்த ஸ்கீம் இருக்கும் போதே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த சைட்டில் நம்ம அதானி பிராண்ட்லேருந்து 575 watts டாப்கான் டெக்னாலஜி பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி சைட்லலாம் நம்ம யூஸ் பண்ண பேனல்ஸ் எல்லாமே மோனோபர் டெக்னாலஜி பேனல்ஸ் தான். பட் இந்த சைட்டில் நம்ம டாப்கான் டெக்னாலஜி பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அட்வான்ஸ்டு சோலார் செல் டெக்னாலஜி பேனல். ஸோ நம்மளுடைய சோலார் இண்டஸ்ட்ரியை அடுத்த 4லேருந்து 5 வருஷத்துக்கு ரூல் பண்ண போகிறது இந்த டெக்னாலஜி பேனல்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த மோனோபர் டெக்னாலஜி பேனல்ஸ்க்கும் டாப்கான் டெக்னாலஜி பேனல்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு மோனோபர் டெக்னாலஜி பேனல்ஸ். இந்த பேனல்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோலார் செல்லுக்கு மேலே மெட்டல் கான்டாக்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மெட்டல் கான்டாக்டுடைய வேலையை என்ன அப்படின்னா இந்த சோலார் செல் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை கலெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இதோட முக்கியமான வேலையே. ஆனால் பிரச்சனையே என்னென்னா இங்கே தான் இந்த மெட்டல் கான்டாக்ட் வந்து திக்கான லேயர் அப்படின்றதுனால இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சன்லைட் வந்து ஃபுல்லாக வந்து சோலார் செல்லில் போய் சேர விடாமல் தடுத்துடும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால் ஃபுல்லாக வந்து சன்லைட் வந்து அந்த சோலார் செல்லில் போய் சேராது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ஜென்ரேட் ஆகிற அதோடைய எண்ணிக்கை வந்து குறையிறதுனால எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோவும் குறையுது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா எஃபிஷியன்சி உங்களுக்கு டாப்கான் பேனலை கம்பேர் பண்ணக்குள்ள இதில் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அதிகமாக வந்து எலக்ட்ரான் ரீகாம்பினேஷன் நடக்கும். எலக்ட்ரான் ரீகாம்பினேஷன்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரான் வந்து யூஸ்ஃபுல்லான எலக்ட்ரிசிட்டியாக மாறுறதுக்கு முன்னாடியே அதோட எனர்ஜியை வந்து லாஸ் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் ரீகாம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மோனோபர் பேனல்ஸில் அதிகமாக நடக்கும். ஓகே, இப்போ டாப்கான் டெக்னாலஜி பேனல்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த டாப்கான் டெக்னாலஜி பேனல்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சோலார் செல்லுக்கும் மெட்டல் கான்டாக்டுக்கும் நடுவில்
டர்னல் ஆக்சைட் பேசிவேட்டட் கான்டாக்ட் அப்படின்ற ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டர்னல் ஆக்சைட் பேசிவேட்டட் கான்டாக்டை தான் நம்ம சுருக்கி டாப்கான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த லேயர் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ரொம்பவே ஒரு தின்னான லேயர், ரொம்பவே வந்து ஒரு மெலிசான லேயர். இது வந்து மெட்டல் கான்டாக்ட்டுக்கும் சோலார் செல்லுக்கும் நடுவில் இருக்கும் ஓகேவா. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது ரொம்பவே மெலிசான லேயர் அப்படின்றதுனால சூரிய ஒளி அதாவது சன்லைட்டை வந்து ஃபுல்லாக வந்து சோலார் செல்லுக்கு அனுப்பும் ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸோடைய ஃப்ளோ அதாவது அந்த எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். ஸோ எலக்ட்ரான் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். இதனால் உங்களுக்கு மோனோபெர்க் பேனல்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள இதில் வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி வந்து ஹையர் எஃபிஷியன்சி உங்களுக்கு இந்த டாப்கான் டெக்னாலஜி பேனல்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே சமயம் வந்து இந்த எலக்ட்ரான் ரீகாம்பினேஷன் வந்து இங்கே வந்து ரொம்பவே கம்மியாக தான் நடக்கும் ஓகேங்களா. ஸோ மோனோபெர்க் பேனலை கம்பேர் பண்ணக்குள்ள இதில் வந்து ரொம்பவே கம்மியாக நடக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோனோபெர்க் டெக்னாலஜிக்கும் டாப்கான் டெக்னாலஜிக்கும் உள்ள ஒரு டிஃப்ரெண்ட். அண்ட் இந்த டாப்கான் டெக்னாலஜி பேனல்ஸோட இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இது மற்ற பேனல்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள இதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். எப்படி அப்படின்னா, நம்ம முன்னாடி யூஸ் பண்ண பேனல்ஸில் எல்லாமே பி டைப் சோலார் செல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த மோனோபெர்க் பாலிகிறிஸ்டலின் பேனல்ஸில் எல்லாமே பி டைப் சோலார் செல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த டாப்கான் டெக்னாலஜி வந்து என் டைப் சோலார் செல்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ இந்த பி டைப் சோலார் செல் அண்ட் என் டைப் சோலார் செல்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். பி டைப் சோலார் செல் அப்படின்றது என்னென்னா, சிலிக்கான் வேஃபர்ஸை போரான் அப்படின்ற ஒரு கெமிக்கலோட டோப் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து பி டைப் சோலார் செல் ஓகேங்களா. இது வந்து மேக்ஸிமம் மோனோபெர்க் பாலிகிறிஸ்டலின் பேனல்ஸில் எல்லாமே பி டைப் சோலார் செல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த போரான் வந்து டீக்ரேட் ஆகிற தன்மை உண்டு. ஸோ இப்போ இந்த மோனோபெர்க் பேனல்ஸ் மேலே டைரெக்டாக இந்த சன்லைட் படும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த போரான் ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி பிஓசி ஃபார்ம் ஆகும். இந்த பிஓசினா என்னென்னா போரான் ஆக்சிஜன் காம்ப்ளெக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த பிஓசி ஏற்படுறதுனால எல்ஐடி நடக்கும். எல்ஐடினா லைட் இன்டியூஸ்டு டீக்ரேடேஷன். ஸோ ஓவராலாக மோனோபெர்க் பேனலில் போரான் கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து டீக்ரேட் ஆகிற தன்மை அதிகம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் வந்து இந்த பேனல்ஸில் வந்து இந்த டீக்ரேடேஷன் அப்படின்றது நடக்கும். இந்த என் டைப் சோலார் செல்னால் என்ன அப்படின்னா, சிலிக்கான் வேஃபர்ஸை பாஸ்பரஸ் என்ற கெமிக்கலோட டோப் பண்ணி எடுக்கக்குள்ளே நமக்கு கிடைக்கிறது என் டைப் சோலார் செல் ஓகே. இப்போ இந்த வந்து டாப்கான் டெக்னாலஜி பேனல்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸ் வந்து டீக்ரேட் ஆகிற தன்மை வந்து ரொம்பவே கம்மி. அதனால் இது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகாது, அதனால் பிஓசி ஃபார்ம் ஆகாது. ஸோ ஓவராலாக மோனோபெர்க் பேனல்ஸை விட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த டாப்கானில் என் டைப் சோலார் செல்லில் டீக்ரேட் ஆகிற தன்மை ரொம்பவே கம்மின்றதுனால இதோடைய லைஃப் ஸ்பேன் மோனோபெர்க் பேனல்ஸை விட கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும். ஓவராலாக நீங்கள் டாப்கான் பேனலை ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது லோ லைட் கண்டிஷன்லையுமே இதோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங்ஸ், ஈவினிங் அண்ட் க்ளவுடி டேஸ்லையுமே மோனோபெர்க் பேனல்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள இதோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா ஹையர் எஃபிஷியன்சி. ஸோ மோனோபெர்க் பேனலுடைய மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை 24%, 24% எஃபிஷியன்சி. ஆனால் இந்த டாப்கான் பேனலுடைய எஃபிஷியன்சி மேக்ஸிமம் 28% எஃபிஷியன்சி. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, மோனோபெர்க் பேனல்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள இதுக்கு டீக்ரேட் ஆகிற தன்மை ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் ஓவராலாக மோனோபெர்க் பேனல்ஸை விட இந்த டாப்கான் பேனல்ஸ் லைஃப் ஸ்பேன் வந்து அதிகம். ஸோ இந்த காரணங்களால் நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் நீங்கள் டாப்கான் பேனல்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் இந்த சைட்டில் நம்ம வெறும் 5 பேனல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ரீசனுமே இருக்குது. ஸோ 3 கிலோவாட்டுக்கு மேலே நீங்கள் பேங்க் லோன் மூலியமாக போகக்குள்ள உங்களுக்கு 9% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கஸ்டமர் எனக்கு 3000 வாட்ஸ்க்குள்ளே எனக்கு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால ஸோ உங்களுக்கு வெறும் நாங்கள் வந்து 5 பேனல் மட்டும்தான் இங்கே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுவே உங்களுக்கு ஓவராலாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2875 வாட்ஸ் உங்களுக்கு இதிலே கவர் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 3000 வாட்ஸுக்கு 125 வாட்ஸ் தான் கம்மி. பட் இது டாப்கான் டெக்னாலஜி பேனல்ஸ் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு மோனோபெர்க் பேனல்ஸை விட அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது இந்த 125 வாட்ஸ். அண்ட் உங்கள் வீட்டுக்குமே நீங்கள்
சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுவும் லோன் மூலயமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக பண்ண வேண்டியது ஒன்று தான். நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த வீடியோவில் தெரிகிற கீழே ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும். எங்களுடைய டீமே வந்து உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு அலைச்சல் எதுவுமே தேவையில்லை. அண்ட் உங்களுக்கு நெட் மீட்டர் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டாக நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் எங்களுடைய இன்ஸ்டலேஷனே வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்குமே நீங்கள் வந்து தயங்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதும். உங்கள் வீட்டுக்குமே எங்களுடைய சோலார் எக்ஸ்பர்ட்ஸ் இதே மாதிரி குவாலிட்டியான சோலார் பேனல்ஸ், குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்போவுமே கிடைக்காது. ஏன்னா இது வெறும் 1 கோடி வீடுகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய கேஎஸ் இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் நம்மளுடைய வீடியோவோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ், பை பை.